வணக்கம். நான் கோவை அங்கனன் பிரியாணி ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் சந்தீப். இந்த துடிலூரில் இப்போ நாங்கள் 4th அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு 3 பிரான்ச் வந்து டவுனுக்குள்ளே இருக்குது. ப்ரோசோன் மால் கிட்ட, லூலு மால் கிட்ட, அப்புறம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் கிட்ட இருக்குங்க. இது எங்களோட 4வது அவுட்லெட். எங்கிட்ட பிரியாணி, மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், சைனீஸ் ஐட்டம், தந்தூர், பார்பி, பரோட்டா எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல அங்கனனில் வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும் வராங்க, வெஜ்ஜும் வராங்க, நான்வெஜ்ஜும் வராங்க. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி மெனு தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளது பாரம்பரியமான சமையல் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ. வெரைட்டியால் ரோட்டில் இருந்துச்சுங்க. இப்போ அங்கே வந்து இப்போ ஒரு 2 வீலர் கூட நிறுத்த முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குங்க இடமெல்லாம். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் இருந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இந்த வெளியில் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு 99 இயர்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர் 100th இயருங்க. இது ஒரு 4 தலைமுறையாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சார், நம்ம பிரியாணி வந்து மசால் ஜாஸ்தி இருக்காதுங்க. இதில் காரமாக இருக்காது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. மெயினாக இதில் அஜினோமோட்டோ இல்லை, பிரியாணி எசன்ஸ் இல்லை. இது எல்லாருக்குமே உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எல்லாம் சொல்லணும் கண்டிப்பாக. கொஞ்சம் மைல்டாக இருக்குங்க. பூண்டெல்லாம் இன்றைக்கி யாருமே முழுசாக போடுறது கிடையாது. நாங்கள் அந்த பிரியாணியில் என்ன போட்டிருக்கோங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் எல்லாமே லைவாக இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அந்த பிரியாணிக்கு வந்து பூண்டெல்லாம் இடித்து தான் போட்டுருக்கோம். வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம பாரம்பரியத்தை மாற்ற முடியறதில்ல. ஸோ பிரியாணியில் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உடனே பிரியாணி தான் சாப்பிடணும்னு தோணும். ஸோ பிரியாணி எல்லா நாளும் எல்லோரும் சாப்பிட முடியாது. அந்த ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் நடந்ததுன்னா அங்கே மெயினாக வர்றது பிரியாணி மட்டும்தான். நம்ம சீரக சம்பா தான் சார் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு கொங்கு ஸ்டைல் பிரியாணிங்கிறனால அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நடிகர் நாகார்ஜுன் சொல்லி இங்கே போனால் நான் கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதை பற்றி என்ன? அவங்கெல்லாம் வந்து இங்கே ஷூட்டிங்க்கெல்லாம் வருவாங்க. முதல்ல விஜயகுமார் சார், சத்யராஜ் சார், நாகார்ஜுனா சார், எல்லா ஆக்டர்ஸும் வருவாங்க. பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. அவங்க ஷூட்டிங்கெல்லாம் வரும்போது அங்கே ஷூட்டிங்க்கு வந்து இங்கே இருந்தால் பிரியாணி போயிட்டுருக்குங்க, ரெகுலராக போகும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு 6 months பிஃபோர் கூட ஹைதராபாத்துக்கு இங்கேருந்து நாங்கள் நீங்கள் சொன்ன பேர் அவருக்கு பிரியாணி அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் அவங்க எல்லா டீமோடு வந்து பிரியாணி குக் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. நடுவில் ஒரு 10 years பிஸ்னஸ் இது நாங்கள் ரன் பண்ணலைங்க. அப்புறம் இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 4 அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மக்களோட ஆதரவோடு நாங்கள் மென்மேலும் எல்லா சிட்டியில் ஆரம்பிக்கணும்னு எங்களோட ஆசை.